எல்லாருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த பலன்கள்லாம் எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இதில் எந்த பலன் நடக்கும், எந்த பலன் நடக்காது? ஏன்னா ஒரு பயிற்சி பலனில் நல்ல விதமாக சொல்கிறாங்க, இன்னொரு பலனில் எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், தினபலன், வார பலன், மாத பலன், ஆண்டு பலன் எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பலன்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க. இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் அப்படின்றது குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க. சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சின்னு சொல்லலாங்க. பொது பலன்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு இருட்டு இடத்துல உட்காந்துருக்கீங்க, சுத்தமாக வெளிச்சமே இல்லை. அந்த இடத்துல சின்னதாக ஒரு வெளிச்சம் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா. நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அட்மிஷன் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் செமஸ்டர்ன்றது எப்படியும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டுன்றதெல்லாம் வரும். அதனால் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள்ன்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, நீங்கள் இந்த குரு பயிற்சியானதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த தேர்வு முடிவுகள் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட விருப்பப்படி நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா. படிப்பு விஷயங்களுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த எஜுகேஷன் லோன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படும் தான். அதாவது இந்த படிப்பு சம்மந்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதா இருக்கட்டும், அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் தான். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அப்படின்றத அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க வைக்கும். இந்த சிம்மமில் பிறந்திருக்க எல்லாரையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் உங்களை அந்த ஆசைக்காக பார்த்திங்கன்னா முயற்சிகளை எடுக்க வச்சு போராட வைக்கும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா, அந்த முயற்சிகள் எடுத்து அதில் ஒரு வெற்றி கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, சிம்மமில் பிறந்திருக்கவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மமில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் இதெல்லாம் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். இந்த டீச்சராலாம் இருக்காங்க பாருங்கள், அதாவது ஒரு தலைமை பண்புன்னு சொல்கிறோம் பாருங்கள், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது, மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்குறது, இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மமில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த
ஒருத்தருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை அப்படின்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டீச்சர் வேலைக்கெலாம் வந்து போக முடியும். அது டீச்சர் வேலையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸ் ரெப்புன்னுலாம் சொல்கிறோம் பாருங்கள். சேல்ஸ் ரெப்புக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் அந்த ஒரு பேச்சு திறமை அப்படின்றது இருந்தாலும் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா வந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும் தான். புரிஞ்சதுங்களா? ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இப்போ சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வளவளன்னு பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தான் பேச தெரியும். சுருக்கமாலாம் எதையும் பேச தெரியாது. வளவளன்னு தான் எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுருக்கமாக அதை சொல்லி முடிக்க தெரியாது. ஆனால் சிம்மம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த இடத்துல எந்த விஷயத்த சொல்லணும், அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேல்ஸ் ரெப்பாக இருக்காங்க அப்படின்னா எந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுனா வந்து அந்த ஆர்டருன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டின்றதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன ஒரே விஷயம் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இவங்களோட திறமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படாத பாடு படுத்தி வச்சிடும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மமில் பிறந்திருக்கவர் வேலை பார்ப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேலண்ட்டாக இருப்பார். அந்த ஆஃபீஸ்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் தான் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் அவருக்கு பின்னால் ஜாயின் பண்ணவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா அவரோட படிப்பு கம்மியாக இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போஸ்டிங் அப்படின்னு வந்து அவங்க லைஃப்பில் வந்து அந்த முன்னேற்ற பாதைன்றதில் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சிம்மமில் பிறந்திருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எந்த ஸ்டேஜில் இருந்தாரோ அதே ஸ்டேஜில் தான் இருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட நண்பர்கள் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். சில பேர்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மமில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காங்களே அவங்க நல்ல பயங்கரமான போஸ்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் தப்பாக போயிடும். பார்த்திங்கன்னா அவரை சொல்லியே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீங்கள் இல்லைன்னா அந்த கம்பெனியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த திறமைக்கு அந்த ஒரு தகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காமலே தான் இருக்கும். இதுதான் வந்து சிம்மத்தோட ஒரு பெரிய வந்து கவலையான ஒரு விஷயம்ன்றது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பேர் புகழ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இன்னொருத்தருக்கு கிடச்சிட்டு போயிடும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகம் அப்படின்றது வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது எதுவாக இருந்தாலும், அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எந்த ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அது ப்ரொமோஷனாக இருக்கட்டும், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும், அது இன்னும் வராமல் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க, இவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க, இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களோட அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி எக்ஸட்ரா உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் என்ன சலுகைகள், என்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தும். அடுத்து சொல்லணுன்னா பொருளாதார வகையில் சொல்லலாம். பணவரவு அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ஏற்படுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும். புரிஞ்சதுங்களா?
கொஞ்சம் செலவுகள் அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டிங்கனாலே வந்து போதுமானது தான். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது குழந்தை பாக்கியத்துக்கு அப்படின்னா தாராளமாகவே வந்து நீங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து திருமணம். ஏன்னா திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் சில பேருக்கு நல்ல வரனாக அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறது, அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தடைகள் அப்படின்றது ஏற்படுதே அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வருடம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், இந்த பயிற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் தடைகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தும் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு விஷயங்கள்லையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் கொஞ்சம் அந்த வேலை தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவரோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அவருக்கு திருமணம்ன்றது நடந்துடும். இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்குமே. அதனால் தடைகள் ஏற்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம். சரிங்க, இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் இருக்குது தான். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்குங்க. முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். சில பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படும். உங்களோட ஜாதகம் அப்படின்றதில் வந்து சொந்த தொழில் பண்ணால் வந்து நல்லபடியாக இருக்குமா? நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு, அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா? பார்ட்னர்ஷிப்பில் தொடங்க போகிறீங்களா, இல்லை நீங்களாகவே சொந்தமாக தொடங்க போகிறீங்களா, கையில் பணம் வச்சுருக்கீங்களா, இல்லை எதுவும் லோன் வாங்கி இல்லை கடன் வாங்கி அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. ஜாதகத்தை பார்க்காம எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் தேவையில்லாத செலவுகளை தான் ஏற்படுத்தி விட்டுரும். இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லைங்க வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி மாநிலத்திலிருந்தோ நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளியூர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். அடுத்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா சிம்மமில் பிறந்திருக்கவங்களோட திறமைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறையவே சொல்லிக்கிட்டு போகலாம். அதில் ஒன்று தான் அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் இவங்களுக்குமான அந்த ஒரு அன்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கடவுள் மேலே இருக்க அந்த ஒரு அன்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக குறையவே குறையாதுங்க. அது வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் பொறாமப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கெலாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வந்தது அப்படின்னா நான் தான் கடவுளை கண்டமேனிக்க திட்டுவேங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன். அவனே உனையெல்லாம் திட்டுவேன் நான். புரிஞ்சுங்களா? ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கடவுளை என்ன சொல்லி கூப்பிட்றாங்களோ, என்ன சொல்லி இவங்க வந்து வணங்குறாங்களோ அந்த மதிப்பு மரியாதைன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே குறையவே குறையாது. இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து
உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான கோவில் குளங்களுக்கு நீங்கள் போய் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் வந்து போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தும். சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேருக்கு அதாவது உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். ஏன்னா இந்த சொத்து பிரச்சனைகள் அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தில் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அதே மாதிரி தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு நீங்கள் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தாங்க. அதை நீங்களும் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு நம்ம அறிவுரைகள் சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் வந்து அதை எப்படி நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும்னு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு அந்தளவுக்கு அறிவுன்றது இல்லை. அதனால் கிடைக்கிற வாய்ப்பு அப்படின்றத வந்து நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். கன்னியில் பிறந்திருக்கவங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது யாரும் ஒன்றும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருடம் நடந்த குரு பயிற்சி அப்படின்றதே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் கன்னிக்கு. நானுமே நல்லா இருக்கணும் தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நானே. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, இது எல்லாமே பொது பலன்கள் தான். அதனால் இந்த பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு நமக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் எப்பொழுதுமே வளர்த்துக்காதீங்க. உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள், நமக்கு இது நடக்கும் நடக்காது அப்படின்னு. சரி, இந்த குரு பயிற்சி அப்படின்றது கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு சில விஷயங்களில் வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாங்க. உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வெளிநாடுகள் போய் இல்லை வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் படிக்க ஆசைப்படக்கூடிய இடங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏப்ரல் மாதத்துலலாம் வந்து சில பேருக்கு இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்லாம் வரும். உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்காக படிக்காமல் இருக்காதீங்க, படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். குழந்தை பாக்கியத்தை மெயினாக சொல்லலாங்க. ஏன்னா கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செப்டம்பருக்கு மேலே குழந்தை பாக்கியம் அப்படின்றத வந்து அது சார்ந்து நல்ல விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம்.
ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது குழந்தை பாக்கியத்திற்கெலாம் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு இடையிலே நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த செலவுகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருக்க கடன்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அடைக்க வைக்கும். அதே மாதிரி தான் செலவுகளையுமே வந்து நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை மனசில் ஏற்படுத்தும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய இடங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் திருமணம், ஏன்னா இந்த கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா சில பேருக்கு நல்ல வரனாக அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு உங்களோட ஜாதகம்லையும் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் கணவன் மனைவியை அமைத்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தவறுகள்லாம் இனி நடக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும் இந்த கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு. கடன் இல்லைனா வந்து லோன் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி இருந்தாலும் செப்டம்பருக்கு மேலே கொஞ்சம் அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும். என் கையில் சுத்தமாக பணமே இல்லாமல் இருக்கேங்க, நான் கடன் வாங்கி தான் ஒரு செகண்ட் ஹேண்ட்லையாவது ஒரு நல்ல வண்டி வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரியான செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல வண்டி வாகனமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா. அப்புறம் குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயதானவங்க, உங்களோட பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது மட்டும்தான். என்னங்க பொருளாதாரம்லாம் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் தான், அதிக அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா செலவுகள் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள், விரய செலவுகள், சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலையும் செலவுகளை தான் அவங்கள கொண்டு வந்து வைக்கும். அதனால் அந்த பொருளாதாரம்லாம் வந்து நான் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கல. ஏன்னா அது எல்லாமே செலவுகள் அப்படின்ற மாதிரி போகிறனால வந்து நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்க முடியலை. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாத கன்னியில் பிறந்திருக்கவங்க இருக்கிறதா வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்களாலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி பிரச்சனைகள் அப்படின்றது ஆயுசு ஃபுல்லாகவே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முடிஞ்சளவு எல்லாரையும் வந்து அனுசரித்து போய்க்கிறது பெட்ரு.
சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் இந்த அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதிகமான முதலீடுகள் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொழில் சார்ந்து நீங்கள் கடன் வாங்குறதா இருக்கட்டும், முதலீடுகள் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வந்து தொழில் சார்ந்து நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத நஷ்டங்களையும் விரைய செலவுகளையும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதை வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் நீங்கள். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு இருந்து வந்து அந்த மன வருத்தங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து 2 பேத்துக்கு இடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் அப்படின்றதில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன்னா செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் கையில் பணம் வந்தது அப்படின்னாலே வந்து செலவு எங்கேருந்து தான் வருது அப்படின்றதே தெரியாது உங்களுக்கே. ஏங்க இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு 1000 ரூபாய் உங்கள் கையில் கிடச்சது அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் எத்தனை நாள் உங்கள் கையில் இருக்கும்? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் கைக்கு வர்ற பணம் அப்படின்றது அது 1000 ரூபாயாக இருக்கட்டும், 1,00,000 ரூபாயாக இருக்கட்டும், எத்தனை நாள் உங்கள் கையில் தங்கியிருக்கு? உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அது தங்காது. ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா கன்னி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் கன்னியில் பிறந்திருக்கவங்கக்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, எவ்வளவு தான் வந்து அந்த ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, கையில் ரூபா கூட இல்லை, 4-5 நாளாகுது சாப்பிட்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவங்களோட அந்த முகத்தில் இருக்க அந்த முக வசீகரம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுவும் சரி, அதே மாதிரி அந்த முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை, அதை விட ஒரு பெரிய சொத்து அப்படின்றது உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான்லாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க. இந்த கன்னியில் பிறந்திருக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்மளை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, வாங்க டீ சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலையிலையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளை அந்த உபசரிக்கிற விதம், அதெல்லாம் வந்து கன்னியால் மட்டும்தான் முடியும். வேறு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல்ன்றது இருக்குது. கன்னிக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உண்மையிலே வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னோட கஷ்டங்கள் அப்படின்றத வந்து வெளிப்படுத்திக்காமல் மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க பாருங்கள், அதுக்கெலாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க. ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். வீட்டில் பெரியவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களோட கணவரோ இல்லை மனைவியோ பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிக்கோங்க. அது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது வந்து சொல்லணும் அப்படின்னா, சில விஷயங்களில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் வழக்கமாக இருக்க மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் கவனமாக தான் இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு பழகாதீங்க, யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி தான் நண்பர்கள், உங்களோட நண்பர்கள் மூலமாகவும் வந்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால் இந்த கன்னியில் பிறந்திருக்கவங்க, அதாவது உங்களோட எதிர்ப்பாலினம்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் நண்பர்கள் இருப்பாங்க. அந்த பெண் நண்பர்கள்ட்ட பழகிறது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு வந்து
என்னன்னா என்னங்கிறதோட அப்படி நிப்பாட்டிக்கிறது உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் மோசமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்துரும். அதே மாதிரி தான் நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆண் நண்பர்கள் அப்படின்னு வரும்போது வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஹாய்னா ஹாய் அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையிடாதீங்க. என்னோடய நண்பருக்கு ஒரு பிரச்சனை, என்னோடய உறவினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு போயிடாதீங்க வழக்கம் போல். ஏன்னா கன்னிக்கிட்ட வந்து அது ஒரு பிடிக்காத விஷயந்தான் மற்றவங்க விஷயத்துலலாம். ஏன்னா அது இவங்களுக்கு நல்லதாக தோணும். இவங்களுக்கு கண்ணியில் பிறந்திருக்கவங்கள பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட கஷ்டத்தை தீர்க்கணும், அவ்வளோதான். அதுதான் இவங்களுக்கு சந்தோஷம். இவங்களோட கஷ்டத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இன்னொருத்தரோட கஷ்டத்தை வந்து நான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் வந்து தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கிறது, தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரையும் சொல்லணுன்னா வந்து உங்களோட நண்பர்கள் தான் வந்து நான் சொல்லுவேன். அதனால் நண்பர்களை நம்பி எதுலேயும் இறங்கிடாதீங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத மன வருத்தங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தான் கொண்டு போகும். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த 2025 வருடம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அந்த வருடம் அப்படின்றது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இதில் வந்து பார்க்கும்போது வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை நான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லும்போது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.